கிடாய்கள் வந்து நல்லா கிடாய்கள் தேர்வில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைஸு. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கிடாய் வந்து நல்லா உயரமாகவும் நல்லா நீல வகையில் நல்லா நீளமாகவும் உள்ள கிடாய்களை தேர்வு செஞ்சோம்னா பிறக்கப்போகிற குட்டிகள் வந்து நல்லா ஹைட்டாகவும் நல்லா வெயிட்டாகவும் நல்லா சைஸாக பிறக்கும். அதனால் நம்ம செலக்ட் பண்ணும்போது கிடாக்களை வந்து நல்லா உயரமான கிடாக்களாக பார்த்து தேர்வு செஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிடாக்களுடைய கால்கள் வந்து வளைஞ்சிருக்கக்கூடாது. முன்னத்தங்கால் ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி, பின்னத்தங்கால்களும் நல்லா ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி உள்ள கிடாய்களாக பார்த்து தேர்வு செய்யணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எடை. ப்ரீடிங்க்கு செலக்ட் பண்ணக்கூடிய கிடாயோட எடை வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 கிலோவுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஒரு 25லேருந்து ஒரு 30 கிலோ ஈரடை இருந்தால் அந்த கிடாய்கள் நல்லா தரமான கிடாயாக இருக்கும். ஒரு 30 கிலோவுக்கு குறையாத கிடாயாக பார்த்து தேர்வு செய்யணும். ரொம்ப சோர்வாக இருக்கிற கிடாய், மெலிசலாக இருக்கிற கிடாய்களை வந்து நம்ம ப்ரீடிங்க்கு பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கிடாயோட கலரு. நம்ம ப்ரீடிங்க்கு கிடாய் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரு கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது ஒரே கலராக இல்லாமல் ரெண்டு கலராக உள்ள கிடாய்களை தேர்வு செய்து வந்து குட்டிகள் வந்து நல்லா கலரும் மெயின். ஏன்னா ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் பிறக்கப்புற குட்டிகள் வந்து 2 கலராக இருந்தால் அந்த குட்டிக்கு உள்ள மதிப்பு மார்க்கெட்டில் விற்பனை பண்ணும்போது நல்ல மதிப்பு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே கலராக இருக்கும் பட்சத்தில் பியூர் ஒயிட்டு சுத்த வெள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிப்பு கம்மி தான். அது மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தும் போது அதை விற்கும்போது அதற்குரிய மதிப்பு கொஞ்சம் கம்மி தான் கேட்பாங்க. அதே இது ஒரே கலராக இருக்கும் பட்சத்தில் பியூர் பிளாக்கு சுத்த கருப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பு இருக்குது. ஏன்னா கோயில் திருவிழா அந்த மாதிரி உள்ளதுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெயினாக கருப்பு கிடாய்கள் எடுப்பாங்க. அதனால் சுத்த கருப்பாக இருந்தால் அதற்குள்ள மதிப்பு நல்ல முறையில் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த விலையை விட அதிகமாகவே நம்ம விற்பனை பண்ணலாம். அப்படி அது இல்லாத பட்சத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரு கலராக வெள்ளையில் செவலையோ கருப்பில் வெள்ளையோ அந்த மாதிரி இருந்தால் அதற்கும் மதிப்பு நல்ல முறையில் இருக்குது. அதனால் கலரும் முக்கியம், கலரும் பார்த்து செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்டோட தாயோட குணாதிசயங்கள் பற்றி நம்ம பார்த்து தான் அதை குட்டிகள் எடுக்கணும். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய குட்டியோட தாய் வந்து நல்லா பால் வர்க்கம் உள்ள ஆடாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அதுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகளுடைய இதுகளும் நல்ல முறையில் பால் வர்க்கம் உள்ள ஆடுகளாக இருக்கும். அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடாக்கள் தேர்வில் தவிர்க்க வேண்டிய சில காரணிகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடாய் வந்து மோளை கிடாயாக இருக்கக்கூடாது. அதாவது கொம்புள்ள வர்க்கத்தில் உள்ள கிடாய்களை தேர்வு செய்யணும். ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடாய்க்கு வந்து இரு விதை உள்ள கிடாய்களை தேர்வு செய்யணும். சில கிடாய்களுக்கு வந்து ஒரு விதை தான் இருக்கும், அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் தாலிம்பாங்க, அது கழுத்தில் தொங்கு ரெண்டனும், அது இருந்தாலும் நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அதுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகளும் அந்த தாலியோடு தான் பிறக்கும். அதனால் இது போன்ற குறையுள்ள கிடாய்களை தவிர்த்துக்கிட்டால் பண்ணை லாபகரமாக செல்லும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.